SBO family members எல்லாருக்கும் வணக்கம். Today's topic என்னோட வாழ்க்கை பயணம் in SBO. First of all, congratulations to School of Business Organization Private Limited Company, to Mr. Shankar sir, Mr. Rajesh sir, admin team members, commanders, team leaders, introducers and sponsors, and all SBO family members. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். வித் லாட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் இந்த ஒரு குட் நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் கிடைச்சது. ஓகே, இப்போ டாபிக் உள்ள போகலாம். என்னோட வாழ்க்கை பயணம் இன் SBO. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அன்பு மனைவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன் இந்த மெசேஜ் இங்கே சொல்கிறேன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் SBOவில் ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்லைன் ஜாப்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நிறைய ஸ்கேம் நடக்குது, வேண்டாம். ஏன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ₹3,500 நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டவுட்டு. ஸ்டில் ஜாயின் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, பர்சனல் லைஃப் சர்வை பண்ணணும்னா ஆன் பண்ணணும்ல. ஸோ காட்ஸ் நேம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் ஜாயின் பண்ணி 2 நாளில் 45 டேஸ் பிரேக் ஆகிடுச்சு. அது மோர் தென் 100 டேஸ் போயிடுச்சு. அப்போ தான் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுறேன். அண்ட் சங்கர் சார் வாய்ஸ் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நான் தான் உள்ளத்துலேயே நல்ல பர்சன் அண்ட் சாஃப்ட் கேரக்டர் பர்சன் நினச்சேன். பட் சங்கர் சார் 10 மடங்கு அதிகமாக பொறுமைசாலி மெம்பர். ப்ளஸ் இப்படி ஒரு பர்சன் நான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் பார்க்குறேன். ராஜேஷ் சார் வாய்ஸ் கேட்டிருக்கேன், பட் கம்மியாக தான் கேட்டிருக்கேன். நான் இப்போ இந்த SBOவில் இருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணம் சங்கர் சார் வாய்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த நோட்டீஸ் போர்டு. அண்ட் அவங்களோட நேர்மை அண்ட் உண்மை வெளிப்படையாக பேசி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. நான் இங்கே ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோட இந்த ஆன்லைன் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு கம்பெனியும் இப்படி ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நோட்டீஸ் போர்டு எல்லா மெம்பர்ஸும் அட் அ டைம் ஒன் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு நோட்டீஸ் போர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அதில் டீச்சிங்கும் நடக்கும், லேர்னிங்கும் நடக்கும், கைடிங் எல்லாமே வந்து எல்லா விதமான விஷயமும் அந்த நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார்ட்டு வந்து நம்ம கற்றுக்குறோம். அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடக்குது கம்பெனியில் எல்லாம் A to Z வரதுனால எந்த ஒரு கம்பெனியும் இது வரைக்கும் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்த்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நான் எந்த கம்பெனியும் நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் நான் வந்து SBO ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை தான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நிறையா ஃபீமேல்ஸ், கேர்ள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மேரிட் ஃபீமேல்ஸ், விடோஸ், சிங்கிள் பேரண்ட் எல்லா விதமான ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு காலம் கேர்ள்ஸ்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. எஸ்பெஷலி முஸ்லீம் கேர்ள்ஸ்னு சொன்னால் அவங்க 15 இயர்ஸ் ஆகிடுச்சு, வயசுக்கு வந்துட்டாங்க சொன்னால் வீட்லேயே படிக்கவும் விட மாட்டாங்க, வேலையும் செய்ய விட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாட்டி வேலையும் செய்ய முடியாது, ஒர்க்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஒரு ஜென்யூன் பிளாட்ஃபார்ம் SBO ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃபீமேல்ஸ் நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னும் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, பட் ஆனால் ஸ்டில் ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து நோட்டீஸ் போர்ட்லேயும் ப்ளஸ் குரூப் மீட்டிங்ஸ்லேயும் கலந்துக்கிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்கான வெயிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சில பேர் ஆல்ரெடி நிறைய ஆன் பண்ணியும் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் நிறைய பேர் படிக்காதவங்களும் இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க, VIP மெம்பர்ஸ் அப்படி சொல்ல போனால் வேலையில் பட்டதாரி மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்த SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் சங்கர் சார், ராஜேஷ் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். SBO ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் எல்லாரும் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணது வந்து ரிவ்யூ கொடுக்குறது. தன்னோட SBO கம்பெனி பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க. அதுவும் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? உங்களோட ஜென்யூன் ரிவ்யூ கொடுங்க, சும்மா ஃபேக் ரிவ்யூஸ் வேணாம். உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது நீங்கள் கொடுங்க. அது எப்படி கொடுக்குறது நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்க. பட் ஆனால் அதை எப்படி ரிவ்யூ கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்க நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூனா என்ன, அது எப்படி கொடுக்கணும், அது எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்த சங்கர் சார், ராஜேஷ் சாருக்கு அண்ட் அட்மின் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய கற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ பார்க்குறது எப்படி, கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, ப்ளஸ் இமெயில் சென்டிங்கு, வீடியோ எடிட்டிங், ரீல் போஸ்டிங்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்குறது அதுவும் தெரியாதது, அதுவும் கற்றுக் கொடுத்தாங்க. ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் எப்படி வந்து நம்ம வேலெட் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரணும்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் என்ட்ரி பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் கேட்டகரியில் அது எல்லாமே அவங்கள பண்ண சொல்லி அவங்களே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
ப்ளஸ் வந்து வேலட் ட்ரான்ஸ்ஃபர். வேலட்னா என்ன? அது வேலட் அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுவும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து இங்கே கற்றுட்ருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேர் மட்டும் பேர் ஒன்றையும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேருக்குள்ள அந்த மீனிங், அந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் நம்ம கற்றுக்கிறது, பிஸ்னஸ்ன்னு சொன்னால் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் பண்ணி அதை வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே இதில் கலந்தது வந்து அது ஆஸ் அ டீம் மெம்பராக சங்கர் சார், ராஜேஷ் சார், அட்மின் டீம் மெம்பர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரும் பண்ணுறாங்க. அது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயம் வந்து எந்த கம்பெனி பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு ஒரு கொஷின் மார்க் தான். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து எஸ்பிஓ ஜாபில் வந்து ஒர்க்கிங் மெம்பர்ஸாக சார், மேடம் அப்படின்னு சொல்லாமல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட சொல்லி, ஸோ யாரை நம்ம மீட் பண்ணாலும் பிரதர் அந்த பாய், அந்த பிரதர் கேர்ள், அந்த சிஸ்டர் அப்படி சொல்லி அந்த உறவே இல்லாட்டி கூட அதை சொல்லும் போது அது நிஜமாவே அது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உறவாக கொண்டு வந்து இந்த கம்பெனி வந்து எஸ்பிஓ கம்பெனி தான். வேறு எந்த கம்பெனியில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு கூப்பிட மாட்டாங்க. பட் இங்கே பிரதர் வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா, வாங்க சிஸ்டர், ஏதாவது டவுட் இருந்தால் கூட சிஸ்டர் பிரதர்ன்னு சொல்லி தான் நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறோம். அதுவும் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கீங்க. ப்ளஸ் என்னோட முக்கியமான ஒரு பர்சன் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். அது வந்து நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம கமாண்டர் பானுக்கா தான். அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ண வச்ச என்னோட ஒய்ஃப்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் என்றால் நான் வந்து ஒரு ஃபீமேலை வந்து போல்டாக அண்ட் எல்லாருக்கும் ஒரு வெல்விஷராக, ஆஸ் அ மதராக, சிஸ்டராக, ட்ரைனராக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக் கொடுத்து மீட்டிங்கில் பேச தெரியாத மெம்பர்ஸ்க்கெலாம் பேச வச்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க, உற்சாகத்தை கொடுத்தாங்க, தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. இப்போ எல்லா மெம்பர்ஸும் வந்து மீட்டிங்கில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அவங்களே ஒரு சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் எல்லாமே வந்து கமாண்டர் பானுக்கா தான். அவங்களோட எல்லா எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் பானுக்காக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் அவங்களுக்கு பேர் வந்து சிங்கப்பெண்ணே, அயன் லேடி, பிக் பாஸ் அப்படின்னு என்கிற எல்லா பேரும் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ், குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் வச்சுருக்கீங்க. அது எல்லாமே உண்மையானது. ஒரு ஃபீமேலாக இருந்து 50 இயர்ஸ் ஏஜ்லாம் பார்க்காம அவங்க ஹெல்த் இஷ்யூவும் இருந்தால் கூட கம்பெனிக்காண்டியும், சங்கர் சாருக்காண்டியும், ப்ளஸ் அவங்களோட உருவாக்கின குரூப் மெம்பர்ஸ்க்காண்டியும் நிறையவே பாடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ப்ளஸ் என்னோடய ஃபாதர் மதர் இறந்து போனப்போ நான் தனிமையாக இருந்த ஒருத்தவனுக்கு பானுக்கா வந்து எல்லாரையும் ஒரு மகனாகவும் மகளாகவும் எல்லாரும் நல்லா வரணும், நல்லா இருக்கணும் ஆசைப்படுற மனசும், எல்லாரையும் நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் என்கிற முயற்சிக்கு என்னோட விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன் பானுக்கா. ப்ளஸ் நம்ம சங்கர் சார் வந்து ஹெல்த் கூட பார்க்காம டே அண்ட் நைட் ஆடியோ போட்டு நமக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆன் டைம் போய் சேரணும். ப்ளஸ் கம்பெனிக்காண்டி அங்கே இங்கே ஓடி கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்டு ஸ்டில் அவங்களோட லீகலாக கம்பெனியை நடத்திக்கிட்டு ஜென்யூனாக கவர்மெண்ட்லேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கி நம்ம கம்பெனியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதே பேரில் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு இருக்கிற ஜென்யூனான கம்பெனி என்று பெருமையாக சொல்கிற அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். My heartful of wishes to Shankar sir, Rajesh sir, admin team members, commanders and team leaders and SBO family members. Wish you all the very best for your bright future. Plus ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இதில் வந்து நம்ம சங்கர் சார், ராஜேஷ் சார் அண்ட் அட்மின் டீம் மெம்பர்ஸ் கம்பெனிக்காண்டி எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பாடுபட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னுக்கு வரும்போது பல தடைகள், பல ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ஃபேஸ் பண்ணியும் அதை எப்படியாவது நம்ம வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னு லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ வந்து சாக்ரிஃபை பண்ணி டைமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டு ராவும் பகலமாக ஓடி போய் அதுக்கு அவங்க கவர்மெண்ட்டு பின்னாடி நின்று ப்ளஸ் அங்கங்கே டிபார்ட்மெண்ட்டாக அலைஞ்சு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணி கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதில் அந்த விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டுக்கு வந்து உண்மையாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கம்பெனி ஜென்யூனிட்டியை ப்ரூவ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போயிட்டு அப்ரூவல் வாங்குறதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பட் ஆனால் நம்ம கம்பெனி சங்கர் சார், ராஜேஷ் சார், அட்மின் டீம் மெம்பர்ஸ், கமாண்டர்ஸ்
எல்லாரும் அவங்க சப்போர்ட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் இதே சப்போர்ட் நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இல்லை ஜாயினிங் மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்ம கம்பெனி வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம். அதே மாதிரி ஆன் டைம் நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆன் டைம் அவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கம்பெனி கூட க்ரோ ஆவீங்க, எல்லோரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஸோ ஆல்வேஸ் நினப்பு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் வந்து கடைசியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். தேங்க் யூ.